குருவின் கருணையை ஒருவன் பெறுவதற்கு எது முதல் படி ஐயா? நம்பிக்கை. தான் அடைந்த குருவை ஒருவன் பூரணமாக நம்ப வேண்டும். அதே சமயத்தில் நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சீடனின் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். சத்தியம் தவறாத உத்தமனாக, நேர்மையாளனாக இருக்க வேண்டும். கபட நாடக வேஷதாரியாக, குருவை ஏமாற்றும் குணமுள்ளவனாக இருக்கக்கூடாது. என்ன கதிரேசா, அடியேன் சொல்வதை கவனிக்கிறாயா இல்லையா? குரு அவ்வளவு முக்கியமானவரா ஐயா? உதாரணம் சொல்கிறேன். சாஸ்திர பிரகாரம் இப்பூமியில் பிறக்கும் ஒரு மனிதனுக்கு எத்தனை தாய் தெரியுமா? எனக்கு தெரிந்தவரை நம்மை பெற்றவர் மட்டும்தானே நமக்கு தாயாக இருக்க முடியும். நீ சொல்வது பந்தத்தால், நான் சொல்வது பாவத்தால். புரியவில்லையே ஐயா? புரியும்படி சொல்கிறேன். சாஸ்திரத்தின்படி நமக்கு பல தாய். நீ சொன்னபடி நம்மை ஈன்றெடுத்த தாய் பூமி மாதா, பூமி தாய், ராஜபத்தினி, நாட்டையாளும் அரசனின் மனைவி, தாத்ரி, செவிலித்தாய், தேனு, ஒரு தாயைப் போல நமக்கு பால் கொடுக்கும் பசு, குருபத்தினி, குருவின் மனைவி. ஆக இவர்கள் அனைவரையும் நாம் நம் தாய் போல் பாவிக்க வேண்டும். குருவின் மனைவி தாய் என்றால் குரு தந்தையைப் போன்றவர் அல்லவா? அப்படிப்பட்ட குருவுக்கு தீங்கு இழைப்பவன் பெரும் பாவ வாழ்க்கை வாழ்கிறான். குருவாகவே மன்னிப்பதைத் தவிர அவனுக்கு வேறு பிராயச்சித்தமே இல்லை என்று சாஸ்திரம் கூறுகிறது. கதிரேசா, ஏன் உன் முகம் வாடிவிட்டது? இன்று ஏனோ உன் முகம் பொலிவிழந்து காணப்படுகிறதே, என்னவாயிற்று உனக்கு? ஒன்றுமில்லை ஐயா. சரி, இன்று இத்தோடு இந்த வகுப்பு போதுமானது என்று நினைக்கிறேன். நாளை தெளிந்த சிந்தனையோடு வா, நாம் வேறு ஒரு பாசுரத்தை சேவிப்போம். நன்றி ஐயா. மெகாவலி, சீக்கிரம் வா, அவர்கள் வந்து விட்டார்கள். வர வேண்டும், வர வேண்டும். நமஸ்காரம். நமஸ்காரம். திருக்கோஷ்டி நம்பிகளே, வெகு நேரமாக வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை இல்லை, சற்று முன்தான் வாசலில் வந்தேன். தாங்களும் வந்து விட்டீர்கள். சரி, வாங்கள், உள்ளே செல்லலாம். தாங்களும் உள்ளே வாருங்கள். நல்லது. வாருங்கள். வாருங்கள், அமருங்கள். தாங்களும் அமருங்கள். இருக்கட்டும், இருக்கட்டும். இவர் என் தகப்பனார். அன்று நீங்கள் என் அகத்திற்கு வந்த பொழுது இவர் இல்லை, பத்ரி யாத்திரைக்கு சென்றிருந்தார். நமஸ்காரம் சுவாமி. தேவரீர் போன்ற பெரியவர்கள் அகத்தில் இருப்பதுதான் குடும்பத்திற்கே சிறப்பு. வயதால் சிறப்பு இருக்கட்டும், உம்மை போல் விஷய ஞானத்தில் சிறந்திருப்பதே பெரும் சிறப்பு. தாங்கள் பெண் பார்க்க வந்த போது என்னால் அங்கு இருக்க முடியவில்லை. தாங்கள் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அடடா, இதில் தவறாக நினைக்க என்ன இருக்கிறது? இப்போது தாங்கள் எங்கள் அகத்திற்கு வந்தது மிகவும் சந்தோஷம். பெரிய நம்பிகளே, ஸ்ரீரங்கத்தில் ஆச்சாரியார் நலமாக இருக்கிறார் அல்லவா? மிக்க நலம். அவரிடம் உமது மைத்துனருக்கு இந்த சம்பந்தம் பற்றி சொன்னேன். மிகவும் சந்தோஷப்பட்டார். தாங்கள் இவர்களை எங்கே சந்தித்து அழைத்து வந்தீர்கள்? அடியேன் நேற்றைய முன்தினம் காலை இவர்கள் அகத்திற்கு சென்றேன். அப்படியே இவர்களோடு சேர்ந்து வந்துவிட்டேன். இவர்களுக்கும் இங்கு வருவதற்கு வழிகாட்டுவதற்கும் சௌகரியமாக இருக்கும் என்று உத்தேசித்தேன். வழிகாட்டுதல் கூட திருக்கோஷ்டியூர் எல்லை வரைதான். அவ்வூரை அடைந்ததும் திருக்கோஷ்டியூர் வீடு எது என்று கேட்டால் ஒரு குழந்தை கூட தெளிவாக சொல்லிவிடும் போலிருக்கிறது. அவ்வளவு பிரசித்தி திருக்கோஷ்டி நம்பிகள்.
சரியாக சொன்னீர்கள் சடகோபன் சுவாமிகளே. சுவாமி, எடுத்துக்கொள்ளுங்கள். என்னம்மா, மோராகவே கொண்டு வந்து விட்டீர்கள். ஆமாம், வெகு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறீர்கள். பிரயாணச்சூடு சற்று தணிய வேண்டும் என்றுதான் மோர் கொண்டு வந்தேன். உங்கள் சமயோஜிதத்தை பாராட்டியே ஆக வேண்டும். சடகோபா, ஆ. மோரை அருந்து. சரி. திருக்கோஷி நம்பிகளே, இது உங்கள் சொந்த அகம்தானே? ஆம் சுவாமி, எங்கள் பிதுராஜிதமாக வந்த அகம்தான். முப்பாட்டனார் காலத்திலிருந்து வழி வழியாக இங்குதான் வசித்து வருகிறோம். ஆஹா, அந்த காலத்து பெரியோர்களின் கலை நயமும் முனைப்பும் நன்கு தெரிகிறது இந்த அகத்தை பார்க்கும்போது. அது மட்டுமல்ல, அனுஷ்டானத்திற்கு தகுந்த மாதிரியும் அடியேனுடைய முப்பாட்டனார் பார்த்து பார்த்து வடிவமைத்துள்ளனர். பெரியோர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு காரண காரியம் இருக்கும். இப்போது சொன்னீர்களே, அது மிகவும் சரி. என்ன பெரிய நம்பிகளே, உமது அகமுடையாளையும் அழைத்து வந்திருக்கலாமே. நினைத்த உடனே எல்லாம் கிளம்பி வர முடிவதில்லை திருக்கோஷ்டி நம்பிகளே. குழந்தைகளை யாராவது பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த சம்பந்தம் நல்லபடியாக முடியும் பட்சத்தில் அனைவரும் ஒன்றாய் சந்திக்கலாம். அதுவும் சரிதான். சரி திருக்கோஷ்டி நம்பிகளே, உமது பாரியாளுக்கும் இதே ஊர்தானோ? இல்லை சுவாமி, இங்கிருந்து பக்கம்தான், திருமோகூருக்கு அருகில். ஓ அப்படியா, நல்லது. அங்கே அவர்களுக்கும், அதாவது உமது மாமனாருக்கும் சொந்த அகம் உள்ளதல்லவா? ஆம் சுவாமி, சொந்த அகம்தான். உமக்கு கூட பிறந்தவர்கள்? அடியேனுக்கு ஒரு தமையனார் இங்கே அருகில் பக்கத்தூரில் தான் இருக்கிறார். ஓ, உங்கள் மைத்துனர், அதாவது மாப்பிள்ளை பையன், அவரும் இங்கு உங்களுடன் தான் இருக்கிறாரா? ஆம் சுவாமி. ஓஹோ. வா மாதவா, இவன் தான் அடியனின் மைத்துனன் மாதவன். நமஸ்காரம். நமஸ்காரம். மாதவா, இவர் உனக்கு பார்த்திருக்கிறோமே அந்த பெண்ணினுடைய தாத்தா, இவர் அப்பா. மாதவா, பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கொள். நன்றாக இரு. நன்றாக இரு. எழுந்திரப்பா, அப்படி உட்கார். அப்பா, பையன் நன்றாக லட்சணமாக இருக்கிறான். மாதவா, உன் ஊருக்கும் அப்போதைக்கப்போது போய் வருவாயல்லவா? போய் வருவேன் சுவாமி. அம்மா அப்பா முக்கியமானவர்களாயிற்றே. சரியாக சொன்னீர்கள். உத்தியோகத்தை இந்த ஊரில் வைத்துக்கொண்டு அடிக்கடி ஊருக்கு செல்வது சற்று கடினம் அல்லவா? ஆமாம், இந்த ஊரில் என்ன உத்தியோகம் செய்கிறாய்? உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கிறான். புரியவில்லையே. உத்தியோகத்திற்குத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சடகோபா, இவர்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. திருக்கோஷி நம்பிகளே, உமது மைத்தனர் உத்தியோகம் பார்க்கிறாரா, இல்லை உத்தியோகம் தேடிக்கொண்டிருக்கிறாரா? பெரிய நம்பிகளே, தாங்கள் அனைத்தையும் தெளிவாக இவர்களிடம் தெரிவித்தீர்கள் தானே? சடகோபரிடம் அடியேன் கூறியிருந்தேனே. என்ன சடகோபரே? அப்பா, பெரிய நம்பிகள் என்னிடம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? மாப்பிள்ளைக்கு தற்போது உத்தியோகம் எதுவும் இல்லை, கூடிய விரைவில் தேடிக்கொண்டு விடுவார் என்று சொல்லியிருந்தார். ஆமாம் ஆமாம், அதற்குண்டான ஏற்பாட்டையும் அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன். சரியாக போயிற்று. உத்தியோகம் என்று எதுவும் பார்க்கவில்லையா? அப்படி என்றால் சம்பாத்தியத்திற்கு எதுவும் வழி இல்லை என்று அர்த்தம். என்ன சடகோபா, இதை முன்பே என்னிடம் தெரிவித்திருக்க வேண்டாமா? அது அப்பா, இது நல்ல சம்பந்தம், நல்ல அந்தஸ்து உள்ள இடம். திருக்கோஷ்டி நம்பிகள் என்பவர். போதும், நிறுத்து. இனி நான் பேசிக் கொள்கிறேன். திருக்கோஷ்டி நம்பிகளே, உத்தியோகம் புருஷ லட்சணம். ஏதாவது திரவிய சம்பாத்தியம் இருக்க வேண்டும், அல்லது பல தலைமுறைகளுக்கு பிதிர்ராஜ்யத சொத்துக்களாவது இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது உள்ளதா? அப்படி எதுவும் இல்லை. ஆனால் மைத்துனன் சீக்கிரமே ஒரு உத்தியோகத்தில் சேர்ந்து சம்பாதிப்பதற்கு ஒரு வழி தேடிக் கொள்வான். அப்பா, அவர் கூறியபடி அனைத்தும் கைகூடிவிடும். அது எப்போது கை கூடுவது? நீ சற்று பொறுமையாக இரு. நான் பேசுவதை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிரு. அது போதும். எதையும் காலத்தில் பேசி முடிக்க வேண்டும், அது உன்னிடம் இல்லை. திருக்கோஷ்டி நம்பிகளே, நீர் அனைத்தையும் அறிந்தவர். எனவே நான் அதிகம் உமக்கு உணர்த்த வேண்டியதில்லை. மாப்பிள்ளை பையன் அடியனின் பேத்தியை கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்றால் சம்பாத்தியம் அவசியம் தேவை. அது இப்போதைக்கு இல்லாத பட்சத்தில் 2 வேலி நிலமாவது மாப்பிள்ளைக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். எனக்கு சுற்றி வளைத்து பேசி பழக்கமில்லை.
வரனுக்கு எங்கள் எதிர்பார்ப்பின்படி 2 வேலி நிலம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த சம்பந்தத்தை பேசி முடிவை செய்து கொள்ளலாம். சடகோபா, புறப்படலாமா? அப்பா, சற்று பொறுங்கள். உங்கள் விருப்பத்தை இப்போதுதான் தெரிவித்துள்ளீர்கள். அவர்களும் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? எடுத்துக்கொள்ளட்டும், தாராளமாக எடுத்துக்கொள்ளட்டும். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. உன் புத்திரியின் எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை திருக்கோஷ்டி நம்பி புரிந்து கொண்டு விட்டார். காரணம், அவர் அனைத்தையும் அறிந்தவர். நீ இடையில் எதையும் குழப்பாமல் இருந்தால் அதுவே போதும். சரி திருக்கோஷ்டி நம்பிகளே, நாங்கள் இப்போது புறப்பட்டால்தான் நேரத்திற்கு ஊர் போய் சேர முடியும். சுவாமிகளே, தாங்கள் வைத்துள்ள கோரிக்கையை நிச்சயம் யோசிக்கிறோம். என்னுடைய தந்தையிடமும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். தாங்கள் அமுது செய்துவிட்டு புறப்படலாமே. அனைத்தும் தயாராகவே இருக்கிறது. பரவாயில்லைம்மா, இருக்கட்டும். எல்லாம் சுமூகமாக பேசி முடிந்தவுடன் தாராளமாக விருந்தே பண்ணிக்கொள்ளலாம். அதுதான் முறையும் கூட. சரி, நாங்கள் புறப்படுகிறோம். வாருங்கள் நம்பிகளே. சுவாமிகள் முன்னே செல்லுங்கள், அடியேன் பின்னே வருகிறேன். சரி, நாங்கள் புறப்படுகிறோம். என்ன பெரிய நம்பிகளே, சடகோபனின் தந்தை இப்படி பேசிவிட்டாரே. நியாயமில்லை என்று சொல்வதற்கில்லை. இருப்பினும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அல்லவா? திருக்கோஷ்டி நம்பிகளே, நாம் கண்டிப்பாக இது பற்றி ஆலோசிக்கலாம். சடகோபரின் தந்தை இப்படி ஒரு கோரிக்கையை வைப்பார் என்று அடியேனும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் நம் அகத்தில் அமுது செய்யவில்லையே என்று தாங்கள் வருத்தப்பட வேண்டாம். நம் திருக்கோயிலில் அவர்களை பிரசாதம் அமுது செய்ய வைத்து அடியேன் கையோடு அழைத்துச் செல்கிறேன். மாதவன் உத்தியோகம் விஷயமாக தாங்கள் முதலில் யோசியுங்கள். அதுதான் உடனடியாக சாத்தியம் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. சரி, அடியேன் புறப்படுகிறேன். மனதை போட்டு அதிகம் குழப்பிக் கொள்ளாதீர்கள். பகவத் சங்கல்பம் எப்படியோ அப்படியே அமையும். நான் வருகிறேன். வாருங்கள். அடைந்த குருவை ஒருவன் பூரணமாக நம்ப வேண்டும். அதே சமயத்தில் நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். சீடனின் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். சத்தியம் தவறாத உத்தமனாக, நேர்மையாளனாக இருக்க வேண்டும். கபட நாடக வேஷதாரியாக, குருவை ஏமாற்றும் குணமுள்ளவனாக இருக்கக்கூடாது. குருவின் மனைவி தாய் என்றால் குரு தந்தையை போன்றவர் அல்லவா? கதிரேசா, ஏய் கதிரேசா, உன்னைத்தான். என்ன? என்னவா? என்ன ஆயிற்று உனக்கு? என்னவோ பிரம்மை பிடித்தார் போல் உட்கார்ந்திருக்கிறாய். என்னவாயிற்று என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்று தலையாட்டுகிறாய். உண்மை சொல் கதிரேசா, என்ன பிரச்சனை உனக்கு? சரிதான் போ. 2-3 நாட்களாக நீ ஏதோ கோயிலுக்கும் பாசுர வகுப்பிற்கும் போய் வந்து கொண்டிருக்கிறாயே என்று சந்தோஷப்பட்டேன். திடீரென்று மீண்டும் வேதாள முருங்கை மரம் ஏறிய கதையாக எதையோ யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாயே. அக்கா, என்னை கொஞ்சம் தனியாக விடுகிறாயா? உள்ளே வந்து ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு பிறகு நீ தனியாகவே உட்கார்ந்து கொள். நான் உன்னை எதுவும் கேட்கவில்லை, போதுமா? வா, இப்போது வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். எது வேண்டாம்? சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லும்படியாக என்ன ஆகிவிட்டது உனக்கு? அதையாவது சொல்லேன். அக்கா, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து என்னை கொஞ்சம் தனியாக விடுகிறாயா?
நீ ஏதோ செய்து கொள். புனிதா, உன்னைத்தான் புனிதா. உட்கார், உட்கார் புனிதா. தவறு செய்துவிட்டேன் புனிதா. ஆமாம், தவறு செய்துவிட்டேன். யாரும் என்னை மன்னிக்க முடியாத அளவிற்கு நான் தவறு செய்துவிட்டேன். ஐயோ, என்னவெல்லாம் செய்துவிட்டேன் நான், என்னவெல்லாம் செய்துவிட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்னவாயிற்று உங்களுக்கு? செய்யக்கூடாதது எல்லாம் செய்துவிட்ட பாவி புனிதா நான், பாவி.